ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா, டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இந்த 2 பிளானுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்மளோட எஸ்பிஓ போர்ட்டபிளில் எனேபிள் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி லாகின் பண்ணி எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரோம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்படி லாகின் பண்ணுறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ க்ரோம் ஆப் ஓப்பன் பண்ணதும் sboportable.org.in கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும், கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் ஆப்ஷன் ஷோ ஆகுது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அகைன் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களோட நேமு ஸ்டாஃப் ஐடி ஷோ ஆகும். கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூஸ் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்கன்னா மெயினாக உங்களுக்கு லேப்டாப்பு இல்லைனா சிஸ்டம் 2த்தில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரில் ஒர்க் பண்ண முடியும். அதேமாரி வெப்சைட்டு அப்படி இல்லைனா பிளாக் 2த்தில் ஏதாச்சும் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர். டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரில் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஆர் இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணால் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸில் ஒர்க் பண்ணலாம். இதுக்கு ஃபோன் சிஸ்டம் இல்லைனா லேப்டாப் ஏதாச்சும் ஒன்று இருந்தாவே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் தான் செலக்ட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் அகெயின் உங்களோட நேம் ஸ்டாஃப் ஐடி கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக அகெயின் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்டர் யுவர் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் URL லிங்க். URL லிங்க்கை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கான URL லிங்க் இருக்கும். இன்ஸ்டாகிராமுக்கு ஃபேஸ்புக்கும் அதுக்கான URL லிங்க் இருக்கும். இப்போ நான் யூடியூப் சேனல் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். லிங்க்கை எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் க்ரியேட் பண்ண யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தி சேனல் ரெஃபர் ஃபார் SBO அப்டேட் இருக்கா, சின்ன ஐக்கான் மாரி ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டிங்கன்னா www.youtube.com இருக்குது. இதுதான் அந்த URL லிங்க்கு. இதை கிளிக் பண்ணி நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம லிங்க் காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்டர் யுவர் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் நேம் கேட்டிருக்காங்க. இப்போ நான் யூடியூப் சேனலுக்கு அதுக்கான நேம் இருக்கும்ல, அந்த நேம் டைப் பண்ணிக்கோ. அதுமாரி உங்களுக்கு நீங்கள் எது க்ரியேட் பண்ணிங்கோ அதுக்கான நேம் இருக்கும். இப்போ இன்ஸ்டாகிராம் க்ரியேட் பண்ணால் அதுக்கான நேம் வச்சுருப்பீங்க. அதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோ. கரெக்டாக டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்டர் வீடியோ கண்டென்ட் கேட்டகரி. நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் கேட்டகரியில் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறீங்க அந்த கேட்டகரி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குக்கிங் வீடியோ போடலாம், மேக்கப் டிப்ஸ் போடலாம், இல்லை மேக்கப் ரிவ்யூ வீடியோ, அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ட்ராயிங் வீடியோ, ஹேர் கேர் வீடியோ, இந்த மாதிரி உங்களுக்கு எது ரிலேட்டடான கண்டென்ட் எந்த ரிலேட்டடான கண்டென்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். நான் குக்கிங் ஹேர் கேர் ஸ்கின் கேர்லாம் அது ரிலேட்டடான வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். நான் அதை டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் ரிலேட்டட் வீடியோ சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை கரெக்டாக அந்த கேட்டகரி மென்ஷன் பண்ணிவிடுங்க. நான் குக்கிங் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் டிப்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டகரி சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுமாரி உங்களுக்கு எந்த கேட்டகரியில் உங்களுக்கு என்ன வரும், எது இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட யூடியூப் சேனல் எப்போ க்ரியேட் பண்ணன்ட்டு அந்த டேட் அண்ட் டைம் கேட்டிருக்காங்க. அதேமாரி நீங்கள் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணீங்க டேட் அண்ட் டைம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா
நான் டேட் அண்ட் டைம் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வீடியோ போஸ்டிங் டிவைஸ் வந்து என்ன டிவைஸ் மூலிமா நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நான் லேப்டாப் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹவு மெனி வீடியோ பாசிபிள் பர் வீக், நான் வந்து 4 கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களால் எத்தனை வீடியோ வந்து 1 வீக்குக்கு வந்து ரெடி பண்ண முடியும் அப்படி கேட்டிருக்காங்க. நான் வந்து 4 கிளிக் பண்ணிக்கிறேன். இப்படி தான் வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அகெயின் டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்டிங் ஷோ ஆகும். அட்மின் சைடு வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்ரூவ் கொடுப்பாங்க. அதேமாரி வந்து ஃபார்ம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள், மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. மிஸ்டேக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. சங்கர் சார் வந்து நோட்டீஸ் போர்ட் சேனலில் சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரில் வந்து இன்கம் அதிகமாக வருது, அதனால் நம்ம இந்த பிளான் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் யாரும் சூஸ் பண்ணிடாதீங்க. உங்களால் ஒர்க் பண்ண முடியும்னா மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அப்படி சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிடும், உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. அதனால் வந்து கரெக்டான ஒர்க் பண்ணுற பர்சன் மட்டும் கரெக்டாக ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். இப்போ வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அகெயின் வந்து என்ன கேட்கணும், என்டர் யுவர் வெப்சைட் ஆர் பிளாக். நீங்கள் வந்து வெப்சைட் இல்லைனா பிளாக் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அதோட URL லிங்க் வந்து இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சேம் நீங்கள் வந்து வெப்சைட்க்கு என்ன நேம் வச்சுக்கோங்க, அதை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். என்ன கேட்டகரியில் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறீங்க அந்த கேட்டகரி கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வெப்சைட்டு இல்லை பிளாக் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்களே எந்த டேட் அண்ட் டைம் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்டென்ட் போஸ்டிங் டிவைஸ், அதேமாதிரி நீங்கள் என்ன டிவைஸில் வந்து போஸ்ட் பண்ண போகிறீங்க அதே கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஹவு மெனி அது 1 வீக்கில் வந்து எத்தனை வீடியோ வந்து உங்களால் வந்து போஸ்ட் பண்ண முடியும் பாசிபிள் கேட்குறாங்க, அதை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். சேம் ப்ராசஸ் தான், ஒரு சிலது கொஞ்சம் மட்டும் சேஞ்சஸ் ஆகும். அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்து பொறுமையாக வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியூவில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ்லாம். அவங்க எல்லோரும் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து உங்களோட ஐடி லாகின் பண்ணாவே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நோட்டீஸ் போர்ட் சேனல் லிங்க் இருக்கும், ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியூ லிங்க் இருக்கும், மீடியா குரூப் எல்லா லிங்க்கும் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியூ குரூப்பில் வந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களாம் இருக்கீங்க, அவங்க எல்லாருமே அந்த குரூப் விட்டு லீவ் ஆகிடுங்க. ஏன்னா வந்து சங்கர் சார் வந்து நோட்டீஸ் போர்ட் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் ரீஃபண்ட் வாங்கிட்டிங்கன்னா அந்த குரூப்பில் இருக்கணும் அவசியம் இல்லை, நோட்டீஸ் போர்ட் சேனலில் இருந்தால் போதும். ஏன்னா வந்து ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ்லாம் வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியூ குரூப்பில் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சார் சொல்லியிருந்தாங்க நோட்டீஸ் போர்ட் சேனலில். இதை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.